நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் கழிப்பிட வசதியே இல்லாத ஒரு கிராமம். பரிதாபமாக பறிபோன பிஞ்சு உயிர். ஒரு கழிப்பிடம் கட்டி கொடுத்திருந்தால் இன்று என் குழந்தை இறந்திருக்காது. சிறுமியின் தாய் கதறல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஈச்சப்பாறையில் வசிக்கும் ராமலிங்கம் கீர்த்தனா தம்பதியினரின் மகள் தர்ஷினி. இவர் புதுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ராமலிங்கம் கீர்த்தனா தம்பதியினர் கல் உடைக்கும் கூலி வேலை செய்து வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு தீபக் என்ற ஆண் 6 வயது மகனும் உள்ளான். இந்நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு பேருந்தை விட்டு இறங்கி வீட்டிற்கு வந்த சிறுமி இயற்கை உபாதை கழிக்க செல்வதாக கூறி சென்ற சிறுமியை காணவில்லை என பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நாமகிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு விசாரித்தனர். கூலி வேலைக்கு சென்று திரும்பிய ராமலிங்கம் மகள் இயற்கை உபாதை கழிக்க சென்ற இடங்களில் தேடி பார்த்தபோது நீர் குட்டையின் அருகே சிறுமியின் செருப்பு இருந்ததை கண்ட தந்தை உடனே குட்டையில் குதித்து பார்த்தபோது மகள் சேற்றில் சிக்கி நீரில் மூச்சு திணறி உயிரிழந்தது தெரிய வந்தது. உடனே தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது தர்ஷினியை பரிசோதனை செய்த மருத்துவர் சிறுமி இறந்து 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது என மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டது. 3 தலைமுறைக்கு மேல் வாழும் இந்த கிராமத்திற்கு வீட்டிற்கு ஒரு கழிப்பிடம் இல்லை என்றாலும் பொது கழிப்பிடமாவது புதுப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் கட்டி கொடுத்திருந்தால் இந்த பிஞ்சு குழந்தை இறந்திருக்காது என உறவினர்கள் கதறி அழுதனர்.